ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகே சோலோ ப்ரைட். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி இக்னோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சில வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சும்மா டாக்ஸிக் விட்டு காட்டுன்னு காட்டியிருக்காங்க நம்ம பசங்க. சரி, ஓகே. இது இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய போட்டிருந்த எல்லா வீடியோஸோட எல்லா கமெண்ட்ஸும் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஐ மீன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டேன். ஆனால் அதோட ப்ளஸ்ஸு மைனஸு கான்ஸு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்ச நாள் கழித்து தான் வந்துட்டு நம்ம வசந்த் ப்ரோ இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, இந்தமாரி கமெண்ட்ஸ் எல்லாம் எப்போவுமே டெலிட் பண்ணாத ப்ரோ, இல்லை அப்படின்னா இந்தமாரி நீ வீடியோ போடுறப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எதுக்கு ப்ரோ இந்த மானங்கெட்ட பொழப்பு. மூணார் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு பொண்ணு பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு போட்டிருக்கோம். அதுக்கு வந்துட்டு அவர் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார், எதுக்கு ப்ரோ இந்த மானங்கெட்ட பொழப்பு உனக்கு அப்படின்னு. சரி ப்ரோ, இதெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட், அதுக்காக வந்து போட வேண்டியதாக இருக்குது. ஐயோ, மிரர் வேறு ஓப்பன் இல்லையா, அப்புறம் இதுக்கும் வந்துட்டு கமெண்ட் செஷனில் வந்து கழுவி ஊற்றுவாங்க. ப்ரோ, மிரர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு பின்னாடி வர வண்டியெல்லாம் தெரியுது. உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி தெரிலனா ஐம் ஸோ சாரி. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் ஒருத்தர் வந்து என்ன போட்டிருக்கிறாருன்னா, புறம்போக்கு நீ தப்பாக போயிட்டு அந்த வயசானவரை திட்டுறியே, உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்கிறாரு. ப்ரோ, நான் கரெக்டாக தான் ப்ரோ போயிருந்தேன். அவர் வந்து ஆக்சுவலாக தப்பாக வந்திருந்தார். இது வந்து கேமரா வியூ, உங்களுக்கு வந்து நேரில் அதோட வியூ தெரியாது, சரிங்களா? கேமரா வியூ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆப்ஜெக்டில் காட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வண்டி மிரர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, this object whichever it is being shown in the mirror it will be very closer அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் இருக்கும். அது கரெக்டான என்ன வாசகம்னு தெரில, ஆனால் அது நீங்கள் படித்து பாருங்கள். ஆனால் அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மிரரில் இருக்கிறது வந்துட்டு தெரிகிறது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து க்ளோசரில் காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம், சரிங்களா? அந்த மாதிரி தான் இதுவுமே வந்துட்டு எதையும் தெரியாமல் பேச வேண்டாம் ப்ரோ. இப்படியெல்லாம் பண்ணி போட்ட அப்படின்னா இட்ஸ் நாட் ஃபேர் அண்ட் இட் லுக்ஸ், அதாவது இப்படியெல்லாம் பண்ணி போடாத, இட்ஸ் நாட் ஃபேர் அண்ட் இட் லுக்ஸ் லைக் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் சீப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச ப்ரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக ப்ரோ, அதுக்கு வந்துட்டு அது எதுக்காக எந்த வீடியோவுக்கு இந்த கமெண்ட் ஆக்சுவலாக அவர் போட்டிருக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஹங்க்கு வந்துட்டு சர்வீஸ் கொடுக்க போகும்போது ஒரு லேடி ஒருத்தவங்க உள்ளே வந்திருப்பாங்க. அந்த லேடிக்கு நான் ஹாரன் அடிச்சிருப்பேன். அவங்க அதை திரும்பி பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு நிற்காமல் அவங்க பாட்டுக்கு உள்ளே வந்துட்டுருக்குறாங்க. ஆல்ரெடி என் வண்டியில் அதில் பிரேக் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 20-30 தான் தள்ளிட்டு போகிற ஸ்பீடில் தான் நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். ஸோ அந்த ஸ்பீடில் நான் போயிட்டுருக்கும்போது இவங்க இந்த மாதிரி வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? இதே நான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருந்தேன்னா, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொண்டு போய் விட்டுருந்தேன்னா என்ன பண்ணலாம்? யார் மேலே தப்பு சொல்லுவீங்க? என் மேலே தானே சொல்லுவீங்க. அப்புறம் நீ எதுக்காக அந்த ரோட்டில் அவ்வளோ ஸ்பீடாக போன அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே தான் சொல்லுவீங்க. நான் அதில் மெதுவாக போயிட்டுருக்கிறேன். அப்போ வந்துட்டு அவங்க இந்த மாதிரி வரும்போது நான் என்ன வந்து சொல்கிறது? இதுக்கும் நான் உங்களை கூப்பிட்டெல்லாம் நான் திட்டல. நான் ஜஸ்ட்டு வந்துட்டு நான் எனக்குள்ளார மைண்ட் வாய்ஸை நினச்சி கொஞ்சம் வெளியில் சத்தமாக பேசிவிட்டு அது ரெக்கார்ட் ஆகிருச்சு. அதனால் நான் அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தேன், அவ்வளோதான். அப்படி சொன்னது பாவம், அந்த அக்காவுக்கு என்ன கஷ்டமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் டிடிஎஃப்க்கு இது 3 தடவை இருக்குது, டிடிஎஃப்பே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த கமெண்ட்ஸ் வந்து எந்த வீடியோவுக்கு வந்திருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் அடிச்சிருப்போம், டேங்க் ஃபில் பண்ணியிருப்போம். அப்போது அவங்க வந்து ஓவர்ஃப்ளோ அடித்து விட்டுட்டாங்க. சரிங்களா? அந்த ஆடியோவை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன், அக்கா வண்டி டேங்க் நீங்கள் அடிக்கிற பெட்ரோல் வெளியில் போகுது, டேங்க்குக்கு வெளியில் அடிச்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதையும் காதில் வாங்காமல் பெட்ரோல் அடிச்சிட்டு இருந்தா நம்ம வேறு என்ன சொல்கிறது? சரி, நீங்கள் மற்றதெல்லாம் ஓகே சொல்கிறீங்க, அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்க, ஏதோ ஞாபகத்தில் அடிச்சிட்டு இருந்தாங்க, எங்கேயோ பார்த்துட்டு இருந்தாங்க, அடிச்சிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஓகே. நான் இதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்துட்ருக்குறாங்க, பார்த்துட்டும் அவங்க வந்து மேலே ஓவர்ஃப்ளோ அடிக்கும்போது நம்ம என்ன வந்து அவங்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க பாவம்தான் ப்ரோ, நான் இல்லைன்னெலாம் நான் சொல்லலை. எனக்கு என் வண்டி ஃபயர் ஆகிருச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்குவா? இதுக்கும் பெட்ரோல் பங்குக்குள்ளார அவங்க உயிருக்கும் சேஃப்டி கிடையாது, என் உயிருக்கும் சேஃப்டி கிடையாது, மீதி உள்ளே இருக்கிறவங்களுக்கும் சேஃப்டி கிடையாது. சரிங்களா? அதுக்காக அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து அதை திட்டி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. சரிங்களா? டிடிஎஃப்க்கு 3 times ஆச்சு, அதுக்கு அவரே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாரு. ப்ரோ டிடிஎஃப்க்கு ஆச்சு அப்படின்னா அவர் வந்து அவங்க கூட இன்ட்ராக்ஷனில் இருக்கும்போது அந்த மாதிரி ஆனது ப்ரோ. அவங்க டிடிஎஃப்பும் வந்து அதை கவனிக்கலை, இந்த மாதிரி டேங்க் ஃபுல்லாகிருச்சு அப்படிங்கிறத டிடிஎஃப்புமே கவனிக்கலை. அதனால் அவர் வந்து அமைதியாக இருப்பார். இதை நான் பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமும் அவங்க வந்து மேலே டேங்க் ஓவர்ஃப்ளோ அடிக்கும்போது அப்புறம் யார் ப்ரோ பொறுப்பேற்றுக்கிறது? நீங்களே சொல்லுங்கள். ஒருத்தர் இது நெகட்டிவ் கமெண்ட் கிடையாது, சும்மா ஃபன்னியாக போட்டிருக்குறாங்க. சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படின்னா போலீஸ்கிட்ட நம்ம மாட்டியிருப்போம் இல்லையா மூணார்கிட்ட, ஸோ அதுக்கு வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறாரு சோலி முடிஞ்சு அப்படின்னு. ப்ரோ அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டேன் ப்ரோ. நான் வண்டியில் போகும்போது என்னென்ன பண்ணணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே ப்ராப்பராக என் கையில் இருக்கும் ப்ரோ, பேப்பர்ஸ் எல்லாமே. ஓவர்டேக்கிங் ஹேஸ் டு பி டேக்கன் இன் தி ரைட் சைடு, நாட் இன் தி லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குறாங்க. சரிங்களா? அந்த இடம், அந்த வீடியோ எடுத்த இடத்து வழியாக தான் இப்போ நான் போயிட்டுருக்கிறேன். இப்போ நான் எங்கே இப்படி நான் போயிட்டுருக்கிறேன், நான் லெஃப்டில் போயிட்டுருக்கிறேன். கார் வந்து லாரி காரு எல்லாமே ரைட் சைடில் போயிட்டுருக்குது. ப்ரோ என்ஹெச் ஹைவேஸை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. என்ஹெச் ஹைவேஸில் எப்போவுமே நம்ம லெஃப்ட் சைடு தான் ஓவர்டேக் எடுக்கணும், ரைட் சைடில் ஓவர்டேக் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக என்ஹெச் ஹைவேஸ், இந்த ரோட்டில் தான் வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணது. அதோட ஃபுல் வீடியோ என்னோடய சேனல்லையும் இருக்குது. அது நடந்துச்சு. இந்த இடத்துல நான் எங்கே போய் ரைட் ஏறி ஓவர்டேக் பண்ணுறது? நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து அவரை ஏன் திட்டினேன் அப்படின்னா, அவர் இந்த லேண்டில் போயிட்டுருக்கிறாரு, வண்டி இப்போ பின்னாடி வருது அப்படிங்கிறத வந்து அவர் பார்த்துட்டு தான் வந்து லெஃப்ட்டு வரணும். வண்டி பின்னாடி வருதா வரலையான்னு சொல்லிட்டு பார்க்காம லெஃப்டில் உள்ளே வந்தால் நம்ம மேலே தான் அவங்க கொண்டு விடுவாங்க. அதுக்காக தான் வந்துட்டு மிரர் பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அவரோடது லாங் சேஸ் வண்டி, எங்கேருந்து வண்டி வரும் அப்படிங்கிறது வந்து அவர்னாலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. கமெண்ட் வந்து எந்த வீடியோவுக்கு வந்துருந்துச்சுன்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக கடைசியாக போட்டிருந்த வீடியோ என்ன அப்படின்னா, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, பேட் கமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவுக்கு நம்ம நண்பர் வந்து ஸ்ரீலங்காவிலிருந்து கமெண்ட் போட்டிருக்கிறாரு. சரிங்களா? என்னன்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன 360 ஐஸ் இருக்கா, சைடு மிரர் ஓப்பன் பண்ணி ஓட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாப்புல. ப்ரோ எல்லா ரைடர்ஸுக்குமே வண்டியில் போகிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன தான் வந்து மோட்டோ வ்ளாகிங் பண்ணிட்டு போனாலும் இது பண்ணாலும் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் கண் எப்போவுமே வந்துட்டு 3 பக்கமும் டோட்டலாக சுற்றி பார்த்துட்டு தான் வண்டி ஓட்டுவாங்க. சரிங்களா? யாருமே வந்து அந்த மாதிரி இதெல்லாம் ஓட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா
அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எந்த இடத்துலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. சரிங்களா? நான் இதுக்கு வந்துட்டு நான் தேவையில்லாமல் எந்த கமெண்ட்டும் நான் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். பட் அது கொஞ்சம் வேறு மாதிரி போயிருச்சு. அதுவும் இல்லாமல் ஒன்று கேட்டிருக்கிறாரு, ஏதோ பைக் வாங்கிட்டானாமா பெரிய பிடுங்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. ப்ரோ, இந்த பைக் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய பேக்ரவுண்டு என்ன, என் ஃபேமிலியோட பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறது வந்து உனக்கு தெரியாது ப்ரோ. சரியா? நாங்கள் எந்த ஒரு அடிமட்டத்திலேருந்து நான் வந்து இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன்னு எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? இதை பற்றியெல்லாம் நான் வீடியோ போட்டு நான் சப்ஸ்கிரைப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமுமே கிடையாது. ஏன்னா எனக்கு அனுதாபத்துலேயோ பாவப்பட்ட எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்றது சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் எனக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தேவையில்லை. சரிங்களா? அதனால தான் வந்துட்டு நான் இதை பற்றியெல்லாம் நான் வந்து பேசி போடாமல் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டோட வீடியோ ஆக்சுவலாக நான் வந்து காரில் வரும்போது எடுத்திருந்தேன் மக்களே. சரி, எப்போன்னா போன வாரம் ஃப்ரைடேவே நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன், வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்ஸ்டா 360 காரில் மவுண்ட் பண்ணி எடுத்த எல்லா வீடியோ செட்டப்பெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போயிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டு சரி வீடியோவோட ஃபோட்டேஜ் எப்படி வந்திருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது ஃபேஸ் ஃபுல்லாக பிளாக் அடிச்சிருச்சு, ஒன்றுமே தெரியல. சரி, ஓகே, ரைட்டு, வேலைக்கு ஆகாது இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே அந்த வீடியோ அப்படியே நான் டெலீட் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து இந்த ஒரு 3 நாளாக வீடியோ போடல. ஏன்னா அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே எனக்கு லீவு, எங்கேயும் வெளில போக முடில, வெளில போகிறதுக்கும் கரெக்டான சான்ஸ் அமையல. சரி, ஓகே, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். நேற்று ஆஃபீஸ் போகலாம், நேற்று இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் வச்சுருந்தேன். அது பார்த்தா நேற்று கடைசியில் என்னால் காலைல எந்திரிக்க முடில, படுத்து நல்லா தூங்கிட்டேன். 12-1 மணிக்கு தான் எந்திரிச்சேன். சரி, இதுக்கு மேலே எங்கே ஆஃபீஸ் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு படுத்துட்டேன். 1 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டிலேருந்தே லாகின் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவை நான் இதோட நான் என் பண்ணிக்கிறேன். டாடா, பை பை, லவ் யூ, டேக் கேர். எங்கே போனாலும் சேஃபாக போங்க, எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் சேஃபாக போங்க. ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க, சீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டாதீங்க. டாடா, பை பை, லவ் யூ, டேக் கேர்.